எல்லாருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். சரி வாங்க, இப்போ இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா சேர்ந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வேணும்னே ஹீரோயின் மேலே பெயிண்ட்டை வைக்க வர, ஐ அடிப்பேன் கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு அப்படின்னு ஹீரோவும் ஒன்றா சேர்ந்து அப்படியே ஜாலியாக வரைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட பாட்டிக்கு வராங்க. நம்ம ஹீரோயினும் அட பாட்டி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறா. அவங்க உடனே பரவாயில்லையே, காலையிலே 2 பேரும் விளையாடிட்டு இருக்கீங்க போல இருக்கு. சரி, போட்டி வேற நெருங்கிட்டே இருக்கு, ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸோ கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த பாட்டியும் இவங்க 2 பேரோட சேர்ந்து ஒன்னா சேர்ந்து டிராயிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே இந்த ஷாஷாவும் பென்னும் ஒன்றா சேர்ந்து வெளியே அவுட்டிங் வந்திருக்காங்க. அப்போ பென் ஒரு நிமிஷம் இரு, நான் போய் ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அங்கேருந்து போகிறான். இவளும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் போது பார்த்தா அந்த இடத்துல அங்கிள் வாங் உட்காந்துருக்காரு. இவளும் கிட்ட போய், ஆமாம் நீங்கள் எதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, அதுவும் என்னை பார்த்ததுக்கப்புறம் கூட அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. அவர் உடனே, இங்கே பாருமா, என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். உன்னால தான் நம்மளோட குடும்பம் கொஞ்சம் கூட டெவலப்பே ஆகாமல் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரியுது, அது எல்லாமே அந்த லீயோட வேலை தான்னு. அதனால தான் உன்னை மறுபடியும் நம்ம குடும்பத்துக்கே தலைவியாக்கலாம் நான் நினச்சிருக்கேன். அதோட நான் இன்னொரு விஷயமும் கண்டுபிடிச்சிருக்கேன். அது என்னென்னா, ரொம்ப நாளாக உன்னோட தாத்தாவுக்கு விஷம் கொடுத்தது யாருன்னே தெரியாமல் இருந்ததில்ல. அது வேறு யாரும் கிடையாது, அந்த பியாங்கோட தாத்தா இருக்கார் இல்லையா, அவரு தான் கொடுத்துருக்காரு. நான் நல்லா விசாரிச்சிட்டேன். அதோட இப்போ உனக்கு நான் ஒரு கடைசி சான்ஸ் கொடுக்குறேன். ஒருவேளை நீ மட்டும் பியாங்குக்கு இந்த விஷத்தை கொடுத்து அவள் கதையை முடிச்சிட்ட அப்படின்னா நீ மறுபடியும் நம்ம குடும்பத்தோட வந்து சேர்ந்துக்கலாம். நான் உன்னை மறுபடியும் தலைவியாக ஆக்கிடுறேன், கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லி விஷத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு. இவளும் அந்த விஷத்தை எடுத்து கையில் வச்சிட்டு இருக்கா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இவ இருக்கால நம்ம ஹீரோயினை வந்து மீட் பண்ணுறா. மீட் பண்ணி, சாரி உன்னை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஏய் பரவாயில்ல விட்ரி, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்கிறா. சரி, அதான் உன்கிட்ட சாரி கேட்குற விதமாக உனக்கு நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை குடி அப்படின்னு சொல்லி ஷாஷா கொடுக்குறா. நம்ம ஹீரோயினும் சிரிச்சுட்டே அதை வாங்கி குடிக்கிறாங்க. ஆனால் குடித்த உடனே, என்ன ஷாஷா இதில் போட்டிருந்த, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. உடனே இந்த ஷாஷா, பார்த்தீங்களா நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன், இப்போது நீங்கள் என்னை திரும்பவும் நம்ம குடும்பத்தோடு சேர்த்துப்பீங்க தானே அப்படின்னு இவ கேட்கும் போது அந்த அங்கிள் வாங்க சிரிச்சுட்டே, நான் ஒரு விஷயம் சொன்னா அது என்னன்னு விசாரிக்காம அதை அப்படியே செஞ்சிருவியா, இப்போ நீ என்கிட்ட தனியா மாட்டிக்கிட்டியா அப்படின்னு அந்த அங்கிள் வாங்க வராரு. அப்ப ஷாஷா, தனியா மாட்டினது நான் கிடையாது, நீங்க தான் அப்படின்னு சிரிக்கிறா. பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ, பெங், செங், நிங்ஷி, ஹீரோயின் எல்லாருமே வராங்க. நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே அந்த அங்கிள் வாங், அப்படின்னா இங்க நடந்தது எல்லாமே நாடகம் தானா அப்படின்னு கேட்குறான். அப்ப செங்கும், எங்கள்கிட்ட வந்து நல்லா மாட்டிக்கிட்டியா அப்படின்னு அவனை தாக்கணும்னு போகிறான். ஆனால் ஹீரோ தடுக்கிறான். தடுத்துட்டு, வேணாம் இவனை நம்ம இப்போ எதுவும் பண்ண வேணாம், நேஷ்னல் சாம்பியன்ஷிப் நடக்க போதில்ல, அந்த காம்படிஷனில் இவனும் கலந்துக்க போகிறான், அங்கே இவனை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிடுறான். அங்கே இருக்கவங்கலாம், வேணாம் இப்போவே இவனை முடிச்சிடலாம், அப்போ தான் நமக்கு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹீரோ அப்படியும் இல்லை, இதை நம்ம சாம்பியன்ஷிப் நடக்கும் போதே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, என்னோட உடம்பு இப்போ கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கணும்னா நம்ம டீமில் 5 பேர் இருக்கணும். ஸோ எனக்கு பதிலாக ஷாஷா அவங்க கூட இருக்கட்டும், நான் வேணும்னா சப்ஸ்டியூட்டாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பட் இதை கேட்கும் போது செங்காலையும் நிங்ஷியாலையும் ஏற்றுக்க முடியல. அது எப்படி, இவ்வளோ நாளாக இங்கே நடக்கிற பிரச்சனைக்கே இந்த ஷாஷா தான் காரணமாக இருந்தா, அப்படி இருக்கும் போது நம்மளோட டீமில் ஷாஷாவை எப்படி சேர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. பட் அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஷாஷா முன்னாடி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா, ஆனால் இப்போ அவளுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான். இவளுமே, ஆமாம் என்னை மன்னிச்சிடுங்க, நான் என்ன நடந்ததுன்னு ஒழுங்காகவே விசாரிக்காமல் நான் பாட்டுக்கு இவ்வளோ நாளாக ஏதேதோ செஞ்சிட்டு இருந்துட்டேன். ஆனால் இப்போ தான் புரியுது, என்னோட தாத்தாவோட இறப்புக்கு வென்சு காரணம் இல்லை, அந்த அங்கிள் வாங் தான் காரணம். என்னோட அங்கிள் வாங் தான் என் தாத்தாவுக்கு விஷம் கொடுத்துருக்கான். அந்த விஷயமே எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிய வந்துச்சு. என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கெல்லாம் நான் ஏதேதோ தொந்தரவு கொடுத்துட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறா. இருந்தாலுமே அங்கே இருக்கவங்களுக்கு மனசு வரமாட்டுது இவளை டீமில் சேர்த்துக்க. ஸோ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்க, இவ எவ்வளோ திறமையானவன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதோட ஷாஷாவோட ஃபைட்டிங் ஸ்கில்லெல்லாம் நம்மளால் குறை சொல்லவே முடியாது. ஸோ இவளை நம்ம சேர்த்துப்போம், அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயினும்,
சரி சரி கேப்டன், நான் சொல்கிறேன், ஷாஷா என்னோட டீமில் தான் இருப்பா, இது உங்களுக்கெல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்குறா. அங்கே இருக்கவங்களும் ஏற்றுக்கிட்டு கை தட்ட, அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் டேவே என்ன செய்கிறாங்க, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போய் ஹீரோவோட பாட்டிக்கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஹீரோவோட பாட்டி உடனே, என்னப்பா இது, ஏற்கனவே பியாங்க நமக்குள்ளே சேர்த்துக்க வேணான்னு சொன்னேன், ஆனால் நீ கேட்கல, இப்போ திடீர்னு ஷாஷாவையும் கூப்பிட்டு வந்திருக்க, இதனால நமக்கு எதுவும் நடக்காதுல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, பாட்டி நீங்கள் என்னை நம்புங்க, என்னை நம்பி தானே ஷாஷாவை நான் சேர்த்துக்க சொல்கிறேன், ப்ளீஸ் நம்புங்க, பியாங்க மாதிரியே அவளும் நமக்காக இருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணுறான். ஸோ அந்த பாட்டியும், சரிப்பா, உன்னையும் பியாங்கையும் நம்பி தான் இவளை நான் இப்போது டீமுக்குள்ளே வரதுக்கு அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுக்குறாங்க. தென் நெக்ஸ்ட் டேலேருந்து இவங்க அந்த காம்படிஷனுக்கான ப்ராக்டிஸை ரொம்பவே தீவிரமாக எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி அந்த காம்படிஷனுக்கான நாளுமே வருது, அது ரொம்ப பெரிய நேஷ்னல் லெவலில் நடக்கிற காம்படிஷன். ஸோ அது மொத்தமாக 30 நாளைக்கு நடக்குமா, அதுக்கான செரமோனி தான் அந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காம்படிஷனில் இப்போது மொத்தமாக 40 டீம் கலந்துருக்காங்க. தினமுமே 10 மேட்ச் நடக்கும். அதில் யார் அதிக மேட்ச் ஜெயிக்கிறாங்களோ அந்த 4 பேர் செமிஃபைனலுக்கு போவாங்க. செமிஃபைனலில் ஜெயிக்கிற 2 பேர் ஃபைனலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி அந்த செரமோனியை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. அண்ட் இந்த செரமோனி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்தா ரொம்ப சோகமாக இருக்கா. ஹீரோவும் கிட்ட வந்து, என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது இதை நினச்சா அப்படின்னு சொல்கிறா. கவலைப்படாத, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ கண்டிப்பாக இதில் ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்கிறான். இல்லை, அது மட்டும் என்னோட பயம் கிடையாது, இந்த நேஷ்னல் கேமில் ஜெயிச்சிட்டா அதுக்கப்புறமா இன்டர்நேஷ்னல் கேம் இருக்காமே அதுக்கும் போகணுன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு போகணுன்னா நான் சைனாவை விட்டு அப்ராடுக்கு 1 வருஷம் அங்கே போய் தங்கியிருந்து ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கேமில் என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆனால் அது வரைக்கும் நான் உன்னை பிரிஞ்சு இருக்கணும்ல அப்படின்னு சோகமாக கேட்குறா. உடனே ஹீரோ, அச்சச்சோ, நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கே அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை போ அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அதை மட்டும் ஒத்துக்கவே மாட்டியே அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஆமாம் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதுக்கு இப்போ என்ன, இப்போ நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னை கிண்டல் பண்ணுறதுலேயே குறியா இருக்க அப்படின்னு ஹீரோயின் சோகமாக இருக்காங்க. தென் நைட் ஆகுது. நைட் நம்ம ஹீரோ புக் படிச்சுட்டு இருக்கும் போது, எப்போ பாரு ஏதாவது படிச்சுட்டே தான் இருப்பியா, சரி வா நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ, நீ ப்ராக்டிஸ் பண்ணலையா, எப்போதும் ப்ராக்டிஸ் தானா, வா வா ஒன்றா சேர்ந்து பாடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பாடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவங்க 2 பேரும் ஏற்கனவே ஒன்றா இருந்த மெமரிஸ் எல்லாமே அப்படியே கண்ணு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. அப்போ ஹீரோ, சரி போதும், இதுக்கப்புறம் நீ போய் ப்ராக்டிஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். அச்சோ கொஞ்சம் சும்மா இறேன், ஏன் ப்ராக்டிஸ்னு சொல்லிகிட்டே இருக்க, நானே உன்னை விட்டு அப்ராட் போக போகிறேன்னு சொல்லி கொஞ்சம் கவலையில் இருக்கேன். அதோட அப்ராட் போகிறதுக்கு முன்னாடி உன் கூட சேர்ந்து ஏதாவது மெமரிஸ் க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தா விட மாட்றியே அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ, ஐயோ அதை நீ இந்த கேமில் ஜெயிச்சதுக்கு அப்புறமா பண்ண வேண்டியது, நீ இன்னும் கேமே விளையாடல, அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ தூரம் யோசிச்சுட்டு இருக்க, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறான். இது நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே காலையிலேயே நம்ம ஹீரோயின் ஓடி வந்து நம்ம ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஹீரோ கேட்குறான், எனக்கு காலையிலே இங்கே உட்காந்துருக்க, ப்ராக்டிஸ்க்கு போகலையா அப்படின்னு கேட்குறான். சும்மா இருப்பா, இன்னைக்கு நான் ப்ராக்டிஸ்க்கு போகல. ஏன், என்னாச்சு, அது அது எனக்கு ரொம்ப கால் வலிக்குதா அதனால தான் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ, வர வர நீ பண்ணுறதெல்லாம் சரியே கிடையாது அப்படின்னு ரொம்ப கோவமாக அங்கேருந்து போயிடுறான். இது நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டேவும் ஹீரோயின் ப்ராக்டிஸ் பண்ணல. நம்ம ஹீரோ கிட்ட வந்து, வெளியே வெதர் ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா, போய் எப்படி ஊர் சுற்றி பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறா. நீ ப்ராக்டிஸ்க்கு போகலையா அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை, அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், நீ வாயேன், நல்லா இருக்குது வெதர், நம்ம 2 பேரும் பட்டம் விடலாமா அப்படின்னு கேட்குறா. அவன் உடனே, பியாங் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். என்ன விஷயம், நம்ம 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு மீட் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். என்னது, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, மீட் பண்ணிக்க வேணாமா, எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு கேட்குறா. கொஞ்ச நாளைக்கு மீட் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறான். கொஞ்ச நாளைக்குனா எவ்வளோ, 1 நாளா, இல்லை 1 வாரமா, இல்லை 1 மாதமா அப்படின்னு அவள் அழுதுகிட்டே கேட்குறா. மீட் பண்ணிக்க வேண்டான்னா வேண்டாம், முதல்ல இங்கேருந்து போறியா அப்படின்னு சொல்கிறான். உடனே அவள் அழுதுகிட்டே அங்கேருந்து வந்துடுறா. ஆக்சுவலி ஹீரோயின் வந்து ஹீரோ கூட ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸில் கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க இல்லையா, அதுக்காக தான் ஹீரோ அப்படி சொல்லியிருப்பான். பட் அதை சொன்னதை நினச்சி அதுக்கப்புறம் ஹீரோ உட்காந்து அழுதுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயின், நான் பெருசாக அப்படி என்ன கேட்டுட்டேன், அவன் கூட மெமரிஸ் க்ரியேட் பண்ணணும்னு தானே நினச்சேன், அதுக்கு இவன் இவ்வளோ ஓவராக பண்ணுறான் அப்படின்னு அவளுமே ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்டுருக்கா. தென் கொஞ்ச நேரம் ஆகுது. மறுபடியும் ஹீரோ கிட்ட பேசலான்னு சொல்லி வீட்டுக்கு வரா. வந்து கதவை தட்டிகிட்டே இருக்கா. கடைசி வரைக்கும் ஹீரோ கதவை திறக்கவே இல்லை.
ஸோ சோகமாகி அவள் பாட்டுக்கு வந்து ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறா. அப்போ அந்த இடத்துக்கு பென் வரான். அவன் வந்து என்ன நீ அதுக்குள்ளே ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்ட, சரி இந்தா ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு அவள் உட்காந்துட்டா. உடனே இவனும் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு வரும்போது செங் நிங்ஷிலாம் வந்துடுறாங்க. அவங்களுமே ஹீரோயினை பார்த்துட்டு என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க, உனக்கும் வென்சுவுக்கும் ஏதாவது சின்ன சண்டையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அது நாங்கள் 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு மீட் பண்ணிக்க கூடாதுன்னு அவன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறா. ஏன் என்னாச்சு அப்படின்னு நிங்ஷி கேட்குறா. அதை போய் அவன்கிட்டயே கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமாக இங்கேருந்து வந்துடுறாங்க. உடனே இவங்க எல்லாரும் இந்த வென்சோக்கு என்னாச்சு, எதுக்காக அவன் திடீர்னு இப்படி சொன்னான், பென் நீ போய் கொஞ்சம் வென்சோ கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி பென்னை அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இவனுமே என்ன செய்கிறான்னா நம்ம ஹீரோ கிட்ட பேசணும்னு வரான். அப்போ ஹீரோ ஸ்டார்டிங்கில் கேட்டுடுறான், என்ன நானும் பியாங்கும் பிரிஞ்சிருக்கோன்னு நினச்சி எங்களை சேர்த்து வைக்க வந்தியா அப்படின்னு கேட்குறான். பரவாயில்லையே, நான் கேட்கறதுக்கு முன்னாடியே என் மனசில் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட போல இருக்கு அப்படின்னு பென் கேட்க, எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். என்ன உதவி? அது இன்னும் கொஞ்ச நாளைக்கு நானும் பியாங்கும் மீட் பண்ணிக்க மாட்டோம். ஆக்சுவலி அதுதான் அவளுக்கு ரொம்பவே நல்லது. இப்படி நாங்கள் மீட் பண்ணாமல் இருக்க டைமில் நீ தான் அவளுக்கு ப்ராக்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த நீ அவகிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். எந்த விஷயத்த அவகிட்ட சொல்லக்கூடாது? அது என்னென்னா, உனக்கே லீயை பற்றியும் அங்கிள் வாங்க பற்றியும் தெரியும்ல, அவங்க இந்த காம்படிஷனில் ஜெயிக்கணும்னா எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க. அதனால அவளோட தாத்தாவை நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் நீ தான் பியாங்குக்கு கூட இருக்கணும். முக்கியமாக இந்த விஷயத்த அவகிட்ட நீ சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்கிறான். உடனே பென்னும் இதை கேட்டுட்டு, ஆனால் பென்சு ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும், நீ வெளியே இருந்து பார்க்கறதுக்கு எதை பற்றியுமே கேர் பண்ணாமல் இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் உண்மையாகவே ஒன்றை தவிர இங்கே பியாங்க யாரும் இந்த அளவுக்கு கேர் பண்ணவே மாட்டாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பென் சிரிச்சுட்டே அங்கேருந்து போகிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்க எவ்வளவோ கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணியுமே ஹீரோ கூட நடந்த சண்டை ஞாபகத்துக்கு வர வர அவளால் ஒழுங்காகவே ப்ராக்டிஸ் பண்ணவே முடியல. ஆனால் அந்த நேரத்தில் அந்த பிளேஸ்க்கு ஹீரோ வர்ற மாதிரி இவளுக்கு தோணுது. ஒரு நிமிஷம் சந்தோஷமாக இருந்தாலுமே அங்கே வர்றது ஹீரோ இல்லை பென் தான். அவன்கிட்ட வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இனிமே உனக்கு ப்ராக்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ண வென்சு வரமாட்டான், நான் தான் வருவேன், உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்குறான். அவளும் சரி அப்படின்னு கோவமாக அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புறா. தென் நெக்ஸ்ட் டேலேருந்து அங்கே அந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஃபஸ்ட் டே மேட்ச்சு. ஃபஸ்ட் டேயில் யாருக்கும் போட்டி நடக்குதுன்னா பென்னுக்கும் அந்த அங்கிள் வாங் சைடில் இருக்க இன்னொருத்தருக்கும் போட்டி நடக்குது. கண்டிப்பாக அதில் பென் தான் வின் பண்ணுறான். அதே மாதிரியே நிங்ஷிக்கும் இன்னொருத்தருக்கும் நடக்குது. அதில் நிங்ஷி வின் பண்ணிடுறா. ஃபஸ்ட் டே மேட்ச் இதான் நடக்குது. ஸோ அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்து ஓகே நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக எனக்கும் செங்குக்கும் தான் இருக்கும், நம்ம 2 பேரும் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நிங்ஷி என்ன சொல்கிறான்னா, இல்லை நீ ரொம்ப ப்ரெஷர் போட்டுக்காத பியாங், ஒரு வேளை நீ அந்த கேமில் தோற்று போனாலும் நாங்கள் யாரும் உன்னை ப்ளேம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறா. பட் ஹீரோயின் உடனே ஆக்சுவலி இந்த கேம் நான் எனக்காக விளையாடல, நான் வென்சுக்காக விளையாடுறேன். வென்சு என்னை நம்பி அவன் குடும்பத்தோட சண்டை போட்டு இப்படி ஒரு வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்கான். ஸோ கண்டிப்பாக என்ன மாதிரியே இந்த கலையை கற்றுக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்காகவும் நான் இதை விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே கேமுக்கு வர்றாங்க. நெக்ஸ்ட் டே செங்குக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் வேறு ஆள் கூட மேட்ச் நடக்குது. கண்டிப்பாக அதில் செங்கும் நம்ம ஹீரோயினும் தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ எல்லாம் இப்படியே நல்லா போயிட்டுருக்கு. அப்போ ஒரு நாள் பென்னும் இந்த ஷாஷாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஷாஷா சொல்கிறா, உனக்கு இந்த கேம்லாம் பார்க்கும்போது ஏதோ விசித்திரமாக தெரியலையா அப்படின்னு. என்ன விசித்திரமாக தெரியுது உனக்கு? இல்லை ஆக்சுவலி இந்த காம்படிஷனில் கலந்துக்கணும்னு லீ தான் ரொம்பவே ஆர்வமாக இருந்தான். ஆனால் இப்போ இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் பார்க்குறேன் லீ அந்த பிளேஸ்லேயே இல்லை. ஒருவேளை அங்கிள் வாங் லீ ஏதாவது பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்கிறா. பென்னும் நீ சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சரி நானும் வென்சுவும் அது என்னென்னு கவனிச்சுக்கிறோம், நீ கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து செங்குக்கும் அந்த அங்கிள் வாங் சைடில் இருக்க இன்னொருத்தருக்கும் மேட்ச் நடக்குது. மேட்ச்சில் வந்து ஆக்சுவலி செங் ஜெயிச்சிட்றான். ஆப்போசிட்டில் இருக்கவனும் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தவனை தூக்கி விடணும்னு சொல்லி செங் போகும்போது திடீர்னு அவன் தாக்க ஆரம்பிச்சிடுறான். இதில் வந்து இவனுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆனதுனால செங் அந்த கேமில் தோற்று போயிடுறான். இதை பார்த்த உடனே இவங்க இவங்க என்ன இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே அகெயின் மேட்ச்சுக்கு போகிறாங்க. அப்போ பென் விளையாட போகிறான். பென்னையுமே அங்கே இருக்கவங்க சில ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தோக்கடிச்சிடுறாங்க. அதே மாதிரியே நிங்ஷியும் தோக்கடிச்சிடுறாங்க. ஆக்சுவலி அங்கே செமிஃபைனலுக்கு போகிறதுக்கான மேட்ச் நடந்துகிட்ருக்கு. பட் இதில் பென்னும் நிங்ஷியும் தோத்ததால் அவங்களால கேம்குள்ளே போக முடியாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா செங்குக்கு நடக்குது, ஹீரோயினுக்கு, ஷாஷாவுக்கு எல்லாருக்குமே நடக்குது.
பட் அதில் செங் தோற்று போயிடுறான். ஃபைனலாக நம்ம ஹீரோயினும் ஷாஷாவும் தான் வின் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்கவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயினும் ஷாஷாவும் செமிஃபைனலுக்கு போகிறாங்க. அதே மாதிரி அங்கிள் வாங்கும் அவரோட டீமில் இருக்க இன்னொருத்தரும் செமிஃபைனலுக்கு போகிறாங்க. நாளைக்கு 2 செமிஃபைனல் மேட்சும் ஒரு ஃபைனல் மேட்சும் நடக்க போகுது, எல்லாரும் ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் இந்த மேட்ச்லேயே ஷாஷாவுக்கு ரொம்பவே அடிபட்டிருக்கு. ஸோ அவளால் நெக்ஸ்ட் கேம் விளையாட முடியுமா அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா ஷாஷா நினச்ச மாதிரியே அந்த அங்கிள் வாங்கிருக்காருல, அவர் லீயை ஒரு பிளேஸில் அடைச்சி வச்சிருக்காரு. இப்போ லீயும் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். நீ வெளியே இருந்தா நான் எப்படி உன்னோட குடும்பத்துக்கு தலைவனாக இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் நீ அந்த நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் ஜெயிக்கணும்னு தானே ஆசைப்பட்ட. நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க இப்போ செமிஃபைனல்ஸ்க்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். எனது ஆனால் இங்கே இருக்கவங்க அந்தளவுக்கு டேலண்டானவங்க கிடையாது அப்படின்னு லீ கேட்குறான். அதுக்கு இவன் கரெக்டாக சொன்னேன், அதனால தான் இந்த சாம்பியன்ஷிப்க்கு நம்ம குடும்பத்தில் இருக்க ஆளுங்களை விளையாட விடாமல் நான் வெளிநாட்டில் இருந்து ஆளுங்களை வர வச்சு விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த மேட்ச்சில் நியாயமாக நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க தானே கலந்துருக்கணும் அப்படின்னு இவன் கேட்க, வாயை மூடுறியா? எனக்கு இந்த சாம்பியன்ஷிப்பில் ஜெயிச்சே ஆகணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த பியாங்கோட தாத்தா அவரையும் தூக்கிட்டு வரதுக்கு நான் ஆளுங்களை அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். லீ உடனே, இல்லை நீ அதுக்குன்னு இவ்வளோ தூரத்துக்கு போகக்கூடாது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறான். பட் அந்த அங்கிள் வாங்க எதையுமே கண்டுக்கல. அந்த அங்கிள் வாங்கோட ஆளுங்க நம்ம ஹீரோயினோட தாத்தாவை தூக்கிட்டு போகணுன்னு சொல்லி வராங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தா அவங்களுக்கு முன்னாடியே போலீஸ்லாம் ரெடியாக நின்றுட்டு இருக்கிறதுனால அங்கே இருக்க ஆளுங்க எல்லாரும் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஆக்சுவலி இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நம்ம ஹீரோ செங்கு இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த பிளான் பண்ணியிருக்காங்க. பட் ஹீரோயினுக்கு இப்படி நடக்கிறதுலாம் தெரியாது. தென் இப்போ நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசணும்னு சொல்லி வீட்டுக்கு வர்றாங்க. வந்து ரொம்ப நேரமாக கதவை தட்டுறாங்க. ஹீரோ கதவை திறக்கவே இல்லை. உடனே எனக்கு தெரியும் வென்சு, நீ உள்ளே தான் இருக்கன்னு. நான் செமிஃபைனலுக்கு போகிறேன், இந்த விஷயத்த சொல்ல தான் வந்தேன். கண்டிப்பாக இந்த கேமில் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. செமிஃபைனலுக்கான மேட்ச் ஸ்டார்ட் ஆக போது எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனால் ஷாஷா மட்டும் வரல. அந்த இடத்துல லூசி கூட இதெல்லாம் பார்த்துட்டு, என்னாச்சு, கேம் ஸ்டார்ட் ஆக போகுது, ஏன் ஷாஷா இன்னும் வரல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கும் புரியல, ஷாஷாக்கு என்னாச்சு, ஏன் வரல அப்படின்னு ஃபோன் பண்ணி பார்த்துட்டே இருக்கா. அங்கே கேம் ஸ்டார்ட் ஆக போது என்ன செய்யறதுனே தெரியாமல் பார்க்கும்போது கடைசி நேரத்தில் அந்த இடத்துக்கு ஹீரோ வர்றான். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, ஷாஷாவுக்கு லாஸ்ட் கேம்லேயே அடிபட்டதுனால ஷாஷாவுக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டாக இங்கே ஹீரோவை இறக்கியிருக்காங்க. ஸோ ஹீரோ பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தென் அங்கே செமிஃபைனல் மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோவும் இன்னொருத்தரும் விளையாடுறாங்க. அந்த கேமில் நம்ம ஹீரோ ஜெயிச்சிடுறான். பட் அதுக்கடுத்துதான் நம்ம ஹீரோயினும் அங்கிள் வாங்கும் போட்டி போடுறதா இருக்குது. நம்ம ஹீரோயினை விட அந்த அங்கிள் வாங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ ஹீரோயினால் தாக்கு பிடிக்கவே முடியல. இருந்தாலும் அவள் தோத்ததை ஒத்துக்காமல் திரும்ப திரும்ப எழுந்து விளையாடிட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்தில் அவர் அப்படியே ஹீரோயினை மிதிக்கிற மாதிரி வராரு. ஆனால் ஹீரோ வந்து தடுத்துட்டு சரி நாங்கள் தோத்ததா ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிகிட்டு வரான். அப்போ கேட்குறான், உன்னால் முடியலன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க, இதனால உன் உடம்புக்கு தான் தேவையில்லாத இன்ஜுரி வரும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அண்ட் அப்போ அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஓகே ஃபைனல் கேமுக்கு யார் யார் விளையாட போகிறாங்கன்னா வென்சு அதோட வாங் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனல் கேமுக்கு இப்போ ஹீரோவும் வாங்கும் விளையாட போகிறாங்க. கேம் ஸ்டார்ட் ஆகுது. கேம் ரொம்பவே டஃப்பாக போயிட்டுருக்கு. அப்போ அந்த வாங் அங்கேருந்து வெளியே போய் தண்ணியில் விழுற மாதிரி போகிறான். ஆனால் ஹீரோ பிடிச்சி இழுத்துடுறான். அங்கே சுற்றி இருக்கவங்கெல்லாம் அவனை தண்ணியில் விட்டுற வேண்டியது தானே, அப்போ தானே இவன் ஜெயிக்க முடியும் அப்படின்னு யோசித்தாலுமே, இல்லை இந்த மாதிரிலாம் நான் ஜெயிக்க வேணாம், நான் நேர்மையாகவும் கூட விளையாடியே ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விளையாடுறான். பட் அப்பா வாங் இந்த முடிவை நினச்சி நீ வருத்தப்பட போகிற அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிக்கிறான். பட் நம்ம ஹீரோ ஒரே ஜம்ப்பு தான் அந்த வாங் மேலே ஏறி குதிக்கிறாரு. அவ்வளோதான், அந்த மேட்சே முடிஞ்சிருது. நம்ம ஹீரோவும் ஜெயிச்சிடுறான். அவ்வளோதான், அங்கே இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட் த சேம் டைம் அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. வந்து நீ செஞ்ச குற்றத்துக்காக உன்னை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வாங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தா அந்த இடத்துல ஷாஷாவும் லீயும் ஒன்றா நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு புரியல, என்னாச்சு, போலீஸ் எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு விசாரிக்கிறா. அப்போ தான் ஷாஷா சொல்கிறா, ஆக்சுவலி லீயை அவன் ரொம்ப நாளாக அடைச்சி வச்சுருந்தான். நான் தான் போலீஸை கூப்பிட்டுட்டு போய் லீயை இப்போ காப்பாற்றி கூப்பிட்டுட்டு வந்தேன். லீயை அடைச்சி வச்சுருந்ததுனால இப்போ அவனை போலீஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்கும் போது இவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த டைமில் ஹீரோயின் பார்க்குறாங்க, அந்த பிளேஸில் ஹீரோவை காணோம். ஆமாம், ஹீரோ எங்கே போனா அப்படின்னு கேட்குறா.
அதுவா அவன் உன்னை பார்க்குக்கு வர சொன்னான் அப்படின்னு பென் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்குக்கு போனால் அங்கே ஹீரோவே காணோம். என்னடா இது, இவன் எங்கே போனான் அப்படின்னு பார்க்கும்போது மேலே ஒரு ரெட் கலர் கவர் இருக்கு. எப்படியோ அதை கஷ்டப்பட்டு எடுக்கிறா. அதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துக்கு வான்னு எழுதியிருக்கு. சரின்னு அங்கே ஓடி போகிறா. அங்கே போனாலும் ஹீரோ இல்லை, அதுக்கு பதிலாக அந்த கவர் தான் இருக்குது. அதில் வீட்டுக்கு வான்னு எழுதியிருக்கு. என்னங்கடா இது அப்படின்னு வீட்டுக்கு வந்தால் வாசல்ல இன்னமும் எழுதி ஒட்டி இருக்கு. ஹீரோயினுக்கு புரியல. இது என்னன்னே தெரிலப்பா அப்படின்னு கதவை திறந்துட்டு உள்ளே போனால் அங்கே சூப்பராக பலூன் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கு. நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே என்ன ஒரே பலூனாக இருக்குது, யாருக்காவது பர்த்டேவா அப்படின்னு கேட்குறா. அப்போ ஹீரோ, வாசலில் என்ன எழுதியிருக்குன்னு படிச்சியா? அது என்னன்னே புரியல எனக்கு, திரும்ப போய் ஒழுங்கா படி அப்படின்னு சொல்கிறான். திரும்ப வந்து படிக்கிறா. உன் கூடயே கை கோத்தி எப்போதும் ஒன்றா இருக்கணும், உன் கூட வாழ்ந்துட்டே எனக்கு வயசாகணும் அப்படின்னு எழுதியிருக்கு. உடனே ஹீரோயின், எதுக்கு இதை எழுதியிருக்க அப்படின்னு கேட்குறா. அப்போ அவன் சிரிச்சுட்டே அப்படியே ரிங்கை எடுத்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணுறான். ஹீரோயினுக்கு நம்பவே முடியல, அழுகே வந்துடுது. ஓ, இதுக்கு தான் வெளியே நீ அப்படி ஒட்டியிருக்கியா அப்படின்னு கேட்டுகிட்டே வந்து கை கொடுக்குறாங்க. அவனுமே ரிங் போட்டுட்டு அப்படியே ஹீரோயினை ஹக் பண்ணி கிஸ் கொடுக்குறான். இன்னொரு பக்கம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெளியே ஓடி வந்து, இந்த வென்சோ சரியான ரோபோட், நம்ம இவனுக்கு நிறைய டயலாக்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்தோமே, அதெல்லாம் அவன் கரெக்டாக சொல்லியிருப்பானா அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே அவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும் போதே பென் ரோஸை எடுத்து, சரி இந்தா டியர், நானும் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஷாஷாக்கு கொடுக்குறான். அந்த செங்கு நிங்ஷிக்கு கொடுக்குறான். தென் இவங்கெல்லாம் அப்படியே சிரிச்சுட்டே லீயை பார்த்து, உன் கையிலையும் தான் ரோஸ் இருக்குது, நீ யாருக்கு கொடுக்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க. லீ சிரிச்சுட்டே, நான் லூசிக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இதை பார்க்கும்போது அவங்களுக்குலாம் செம்ம காமெடியாக இருக்குது. அண்ட் அவங்க எல்லோரும் ஒன்றா சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவோட பாட்டியும் ஹீரோயினோட தாத்தாவும் பேசிட்டு வராங்க. அப்போ அவங்க ஹீரோயினோட தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஆக்சுவலி உனக்கு எங்களோட கலையை சொல்லி கொடுத்ததை நினச்சி நான் ரொம்ப நாளாக வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போது நம்மளோட பேர பசங்களை பாரு, இப்போது இந்த குடும்பத்துக்குள்ளே மட்டும் இந்த கலையை கற்றுக்கக்கூடாது, எல்லாரும் கற்றுக்கணும்னு சொல்லி நம்மளோட மனசையே மாற்றிட்டாங்க அப்படின்னு சிரித்து பேசிகிட்டே வராங்க. கரெக்டு தான், இப்போது இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த கலையை கற்றுக்கணும், கற்றுக்கக்கூடாது அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எல்லாருக்கும் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஃபைனலாக நம்ம ஹீரோ ஆசைப்பட்டதுமே இப்போ நடந்துருச்சு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயின் ஹாஸ்டலில் இருக்கும் போது அந்த இடத்துக்கு நிங்ஷி வரா. அப்போ நம்ம ஹீரோயின், என்ன நிங்ஷி நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்கும் போது, நான் மட்டும் வரல, என் கூட ஒரு முக்கியமான ஆளும் வந்திருக்காங்க அப்படின்னு பொண்ணை கூப்பிட்டுட்டு வரா. உடனே ஹீரோயின், இது பார்க்க செங் மாதிரியே இருக்கு, ஓ செங்கோட அம்மாவா நீங்க அப்படின்னு கேட்கும் போது, ஏய் நான் யாருன்னு தெரில, நான் செங்கு தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். அடா பாவி, என்னடா வேஷம் அப்படின்னு இவங்க கேட்கும் போது, எல்லாமே உங்களை பார்க்கணுன்னு இந்த ஹாஸ்டலுக்கு வரணுன்றதுக்காக எனக்கு இவன் இந்த வேஷத்தை போட்டு விட்டுட்டா அப்படின்னு அவன் சொல்கிறான். ஐயோ, இருந்தாலும் இந்த கெட்டப்பில் சூப்பராக இருக்கடா நீ அப்படின்னு இவங்கெல்லாம் மாற்றி மாற்றி கொஞ்சிறாங்க. கம்முன்னு இருங்க, ஆக்சுவலி நைட்டு ஒரு டின்னர் பார்ட்டி இருக்குது, அதுக்கு வென்சோ எங்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கான், நீங்களும் மறக்காமல் வந்துடுங்கன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு அவன் அங்கேருந்து போக, என்ன டின்னர் பார்ட்டி, என்கிட்ட எதுவும் சொல்லலையே அப்படின்னு ஹீரோயின் சோகமாக பார்த்துட்ருக்காங்க. தென் நைட்டு நம்ம ஹீரோவோட வீட்டுக்குமே போகிறாங்க. பட் அந்த இடத்துக்கு ஹீரோ வந்த உடனே ஹீரோயின் அப்படியே மூஞ்ச திருப்பிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோவும் இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு பின்னாடியே கிளம்பி வரான். அப்போ நம்ம ஹீரோயின், ஓ உனக்கு இன்னைக்கு கிராஜுவேஷன் முடிஞ்சிருச்சுன்னு எல்லாருக்கும் டின்னர் பார்ட்டி கொடுத்துருக்கல அப்படின்னு கேட்குறா. சாரி, உங்ககிட்ட சொல்லலைன்னு கோவமாக இருக்கியோ? இல்லை, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, இப்போ கிராஜுவேஷனும் முடிஞ்சிருச்சு, காம்படிஷனும் முடிஞ்சிருச்சு, இதோட நான் கிளம்பி அப்ராடுக்கு போகணும், நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருக்கணும், உனக்கே தெரியும்ல நாட்கள் போக போக எல்லாமே மாறும், மனுஷங்களும் மாறுவாங்க, உறவுகளும் மாறும் அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது, அதோட நான் கூட நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், ஒருவேளை நீ என்னை விட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்னு. ஆனால் அதுக்கு என்ன ஆன்சராக கிடச்சிதுன்னா, நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, நீ எங்கே போனாலும் சரி கண்டிப்பாக நான் உன்னை தேடி வருவேன், ஓகேவா, கண்டிப்பாக நம்ம 2 பேரும் என்ன ஆனாலும் ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் தோளில் சாஞ்சு அழுதுட்ருக்கா. அதுக்கப்புறமா எல்லாரும் ஒன்றா போய் ஜாலியாக அந்த டின்னர் சாப்பிட்றாங்க. அப்போ ஜெங் ஷாஷாவோட கையில் கிஸ் கொடுக்குறானா. உடனே நிங்ஷி செங்கை பார்க்குறா. செங்கும் சரி சரி ஏதோ எதிர்பார்க்குறேன்னு தெரியுது, ஓகே காய்ஸ் எல்லாரும் கேளுங்க, இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்க போகிற சாம்பியன்ஷிப் முடிஞ்சதுக்கப்புறமா நானும் நிங்ஷியும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். வா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கை தட்டுறாங்க. அதோட பென்னுமே ஷாஷாவை பார்த்து,
அதோட இந்த காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்களுமே சின்னதாக ஒரு டாய்ச்சி ஸ்கூல் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ ஷாஷா நீ அதுக்கு என் கூடவே இருப்பல்ல அப்படின்னு கேட்குறான். ஷாஷாவும் இருப்பேன்னு சொல்ல அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் சந்தோஷமாயிடுது. ஸோ இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வென்ஸோ பார்த்து டேய் நீ ஏதாவது பேசுடா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹீரோவுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் பேச வராது. ஸோ அவன் சிம்பிளாக ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு நான் எப்போதும் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஆஹா இது போதுமே எனக்கு அப்படின்னு ஹீரோயின் சந்தோஷமாக சிரிக்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா அந்த ஜாப்பனீஸ் பையன் இருப்பான் இல்லையா யுன்ஷன், அவன் தான் கால் பண்ணியிருக்கான். அவன் கால் பண்ணி ஏய் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீ ஜெயிச்சிட்டேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறான். எல்லாருமே சூப்பராக அவங்ககிட்ட பேசி நல்லாவே அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் இப்போ இன்டர்நேஷ்னல் கேமுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா கிளம்புறாங்க. ஆனால் ஹீரோ மட்டும் வரல. ஸோ அவள் சோகமாக நான் அவ்வளோ சொல்லியுமே நீ என் கூட வரலல்ல அப்படின்னு சோகமாக நின்றுட்டுருக்கா. அப்போ ஹீரோ கிட்ட வந்து என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறான். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறா. அவன் சொல்கிறான் ஆக்சுவலி நான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அங்கே வந்து கலந்துக்க வேணான்னு தான் நினச்சேன். ஆனால் என்ன செய்யறது உன்னை விட்டு பிரிய எனக்கும் மனசு இல்லை, நானும் அதில் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ஸோ இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த இன்டர்நேஷ்னல் கேம் இருக்கும் இல்லையா அதில் போய் கலந்துக்கிறாங்க. அண்ட் அதில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வின்னுமே பண்ணிடுறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் சந்தோஷம்னா தாங்கவே முடியல. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க ஆசைப்பட்டதே இதுக்காக தான். அண்ட் இப்போது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கும் போது டேய் எங்களையும் கொஞ்சம் கவனிடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சுற்றி நின்றுட்டுருக்காங்க. ஸோ சந்தோஷமாக இவங்க எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணுறதோட கரெக்டாக இந்த ட்ராமாவே முடியுது. ஃபைனலாக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அட் த சேம் டைம் அங்கிருந்த ஒவ்வொரு கப்புள்ஸுமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. இவங்க ஃபேமிலிக்குள்ளே இருந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகிடுச்சு. அண்ட் நம்ம ஹீரோ நினச்ச மாதிரியே டாய்ஷி இப்போ யார் வேணால் கற்றுக்கலான்ற மாதிரி ஒரு ரூலுமே இப்போ வந்துருச்சு. ஸோ ஃபைனலாக எப்படி பார்த்தாலும் ஒரு சூப்பரான எண்டிங் தான். ஸோ நம்மளும் இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.